ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். இதில் காய் போடணுன்ற அவசியம் இல்லை. நான் வெண்டைக்காய் இருந்ததுனால சேர்த்துருக்கேன், இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே வைக்கலாம். சரி வாங்க, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ரெண்டையும் ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். இந்த ஒரு பச்சை மிளகாவே காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் நெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோட உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்தும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு. இது பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு தயிரை நான் முதல் நாள் நைட்டே உர ஊற்றி வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம அந்த திக்கான தயிரை நான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறமா அதை ஒரு ஒயர் விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் அடிச்சிக்கலாம். திப்பி அந்த திரி மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு குழம்புல திரிஞ்ச மாதிரி தெரியும். கெட்டியாக இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த விஸ்கு வச்சு பீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். திரியாக இல்லாமல் நம்ம மோர் மாதிரி இருக்கு பாருங்கள், இதுதான் கரெக்டு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த மோருக்கு தேவையான உப்பு, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, துவரம்பருப்பு, அரிசி, மிளகாய், சீரகம், அதையும் அதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மோர் குழம்பு செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான். இதுக்கு எந்த ஒரு காயும் தேவையில்லை. நான் வெண்டைக்காய் இருந்தனால ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லைனாலும் வெறும் மோர் மட்டுமே வச்சு செய்யலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் மோர் குழம்புக்கு. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு, இது சேர்ந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்க அந்த மோரை இதோட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் அந்த கொதி வரட்டும். அதுக்குள்ளே நான் வெண்டைக்காய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கிறேன். ரொம்ப வதக்கிக்காதீங்க, அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கிடும். அது ஒரு 3 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்மளோட மோர் குழம்பு இப்போ கொதி வர ஸ்டேஜில் இருக்கும். இப்போ பாருங்கள், மோர் குழம்பு அந்த கொதி வர்ற ஸ்டேஜில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெண்டைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதில் வெண்டைக்காய்க்கும் பதிலாக பூசணிக்காய் இருந்தால் பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம அந்த கடல வடை செஞ்சு போடுவோம் இல்லைங்களா, அது கூட போட்டிங்கனாலும் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் இருந்ததுனால வெண்டைக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் மோர் மட்டும் தாளித்து ஊற்றினீங்கனாலும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதோட நல்லா ஸ்பைசியான உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கோட சாப்பிட்றதுக்கு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.